அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். முதல் விஷயம், என்னுடைய அன்பு சகோதரி ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரே மாதம் 2 வாட்டி செருப்பு காணாமல் போச்சு கோயிலுக்கு போகும்போது, அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டிருந்தாங்க. அது நம்மளோட அஜாக்கிரதை. செருப்பு காணாமல் போகிற இடத்துல நம்ம ஏன் வைக்கணும், காணாமல் போகிற மாதிரி ஏன் செருப்பை ஹேண்டில் பண்ணணும்? செருப்பு தானே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நாங்கள் அந்த இடத்துல மிஞ்சி நிற்கின்றது. இந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்கள் எல்லாருமே பணத்துக்காக சங்கடப்படுவாங்க. என் அன்பு சகோதரி ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவங்க இப்போ தான் அவங்களோட ஸ்ட்ரகிள்லாம் விட்டு வெளில வந்திருக்காங்க. பணம் குறித்த அறிவு உள்ளவர்கள் யாருமே செருப்பை இது மாதிரி அனாமத்தாக விட்டு போக மாட்டாங்க. சிலருக்கு ஒரு பழக்கம் உண்டு. அந்த செருப்பை திருடி போனோன்னா அவன் பிச்சைக்காரனோட ஒரு கடந்தெடுத்து பிச்சைக்காரனாக இருப்பான். பிச்சைக்கார சங்க மாநில தலைவராக இருப்பான். ஏன்னா அந்தளவுக்கு நஞ்சு போயிருக்கும், பிஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த செருப்பை தைரியமாக விட்டு போவாங்க. அவன் எப்படின்னா இப்போ எப்படி என் செருப்பை திருடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால் நல்ல செருப்பு, புது செருப்பு, புது ஷூ நீங்கள் வெளியில் விட்டுட்டு போகிறீங்க யாரோட கண்ட்ரோல் இல்லாமல் அப்படின்னா அது உங்களுக்கு கொழுப்பு. இது தவறு. அப்போ நீங்கள் பண விஷயத்துலேயும் பிற பிள்ளைகள் விஷயத்தில் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் எமோஷ்னலாக இருப்பீங்க. ஜெயிக்குன்ற வெறி இருக்காது. ஸோ அந்த வெறி உள்ளவங்க இந்த தவறை பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கோயிலில், கபாலீஸ்வர் கோயிலில் இந்த புது செருப்பை திருடி விற்கிறதுக்குன்னே ஒரு டீம் இருக்காங்க. இவங்களுக்கும் அந்த கோயில் ஸ்டாஃபுக்கும் ஒரு அன்கோ. எனக்கு வேண்டப்பட்ட ஒரு ஜட்ஜி ஒருத்தங்க அது மாதிரி விட்டு ரொம்ப பெரிய பஞ்சாயத்தாகி அது போலீஸை ஒன்றும் பண்ண முடியல. போலீஸும் உடந்தை அந்த விஷயத்தில். ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே பிஸ்னஸாக தான் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா விஷயங்களுமே இருக்குது. எல்லா விஷயங்களுமே பிஸ்னஸாக தான் நடத்தப்படுகின்றது. ஸோ நாம் செருப்பை தொலைச்சிட்டு அதுக்கு என்ன காரணன்றது தேடுவதை விட செருப்பு தொலையாமல் நம்ம எப்படி வாழணுன்றதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தால் சிறப்பு. ரெண்டாவது விஷயம், இந்த கரூர் சம்பவத்தில் இறந்து போனவங்களுக்கு அரசு வேலை அப்படின்ற ஒரு விஷயம் வரவேற்கத்தக்கது. பாவம் இல்லாதவங்க தானே அப்படின்ற ஒரு விஷயத்தில் வரவேற்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு ரசிகரை பார்க்க செத்து போகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சரியான முன்னுதாரணமா அப்படின்னா முன்னுதாரணமாக இருக்க முடியாது. ஸோ இந்த அரசாங்கத்துடைய அடுத்த தவறாக இந்த விஷயத்தை பார்க்கின்றேன். லாங் ரனில் இந்த அரசாங்கத்திற்கு 2 பேர் ப்ராப்ளமாக இருப்பாங்க. ஒன்று வைகோ, ரெண்டாவது விடுதலை சிறுத்தைகள். ஐஎம்எல்லாம் மெர்ஜ் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மறுபடியும் அவங்க ஜெயிப்பாங்க, மறுபடியும் மந்திரி ஆகுங்கன்றது இவங்க கூட இல்லை இன்னொருத்தவங்க கூட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. மிஷன் இம்பாசிபிள். முஸ்லீம்களே ஐஎம்எல்லை ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த பச்சோந்தித்தனத்தால் அடுத்த முறை அந்த எஸ்டி கொரியர் ஓனர்லாம் ராமநாதபுரத்தில் ஜெயிக்க முடியாது. நவாஸ் கனியா பேர்னா அது ஒன்று, அதாவது திருப்பங்கூடத்தில் பிரியாணி சாப்பிட்டால். ஸோ மக்கள் ஜஸ்ட் வேடிக்கை பார்த்தா போதும். எனக்கு தெரிஞ்சு திமுகவும் அதிமுகவும் ரொம்பலாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த கவர்மெண்ட்டை அப்படியே விட்டாலே இந்த கவர்மெண்ட் வில் கெட் எக்ஸ்போஸு. அதை நோக்கி தான் அந்த கவர்மெண்ட் போயிட்டுருக்கு. நல்ல எஃபிஷியண்ட்டான ஆட்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு கட்டமைப்பை ஒரு தொண்டர் கட்டமைப்பை புஷி ஆனந்த் அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணி வச்சுருக்கார். இன்னொரு பக்கம் நிர்மல் ரொம்ப நல்லா எல்லா ஆஃபீஸர்ஸையும் நல்லா டீல் பண்ணுறார். அதுபோக அட்வைசர்ஸ்க்கு விஷ்ணு ரெட்டி, சுஜய் ரெட்டி, அப்புறம் கலை, ஜூனியருடன் கலை, பழைய ஆசிரியர் ஜான் ஆரோக்கியசாமி, ஒரு நல்ல டீம் இருக்காங்க. ஒரு விஷயம், அந்த மேலே இருக்கவங்க எல்லாருமே கரப்ஷன் ஃப்ரீயாக இருக்கணுன்றது சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சில கரப்ஷன்லாம் நடப்பதாக சில தகவல் வருகின்றது. நான் கொடுக்கல, யாரும் வாங்கலை. அதனால் என்னோடய பார்வையில் கரப்ஷன் ஃப்ரீ. அதனால் என்ன இந்த அரசாங்கத்தால் ஒரு பெரிய நன்மைனா, மக்கள் சலிச்சு போயிருந்தாங்க திமுக அதிமுகவில். அதுவும் குறிப்பாக திமுகவில் அந்த ஒரே குடும்பம் அடித்து நவுத்தின விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது சொல்லி மாளாது. எது பண்ணாலும் பணம். அந்த அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியை ஆட்சிக்கு வர வரைக்கும் தொண்டர்கள் இருப்பாங்க. ஆட்சிக்கு வந்துட்டா அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்சியாளர்களும் அதாவது மந்திரிகளும் எம்எல்ஏக்கள் மந்திரிகளும் முதலமைச்சர் குடும்பமும் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அரசு அதிகாரிகள் தான் பணம் பண்ணுவாங்க.
அது மாதிரி இப்போ அது மாதிரி ரெகுலராக பண்ணி இந்த முறையும் அதே தப்பை பண்ணதுனால தொண்டர்களும் ஓட்டு போடல, அவ்வளோதான். எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, அவங்க வந்து எது பண்ணாலும் பணம்னு கேட்ட இடத்துல அது போல் இங்கே இல்லை. இப்போ இங்கே ஒரே ஒரு விஷயம், இந்த அரசாங்கம் எதில் ஒரு கவனத்தை செலுத்தணுன்னா, இந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ பைத்தியம் மாதிரி போய் சிவில் சப்ளைஸ் லாரியோட டயர் சரியில்லை, நான் முன்னாள் டிரைவர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. அப்போ ஆர்சி பண்ண வந்து ஆர்டிஓ முட்டாளா? டயர் சரியாக இருக்குது சரியாகன்றது வண்டி ஓனரோட பாடு. அது வண்டி குடித்த நேரத்துக்கு வருதா வரலையா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு இதெல்லாம் வந்து அந்த ஆட்சிக்கு கெட்ட பேர். அது மாதிரி கீர்த்தனா வந்து மிகப்பெரிய கெட்ட பேரை உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்க நிச்சயமாக அந்த கவர்மெண்ட் வந்து அவங்க தள்ளி வைக்கணும். அதுதான் அந்த ஆட்சியாளருக்கு நல்லது. அதே போல் இப்போ ஒரு போதை குற்றச்சாட்டுன்னு ஒருத்தர் மேலே இருந்திருக்குன்னா உடனே விளக்கிட்டாங்கன்னா விஜய் அவர்களை மக்கள் வந்து வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஓகே, இவரும் வந்து ஜெயலலிதா மாதிரி தப்புன்னா தூக்கி போட்டுருவார், இவர் யாரையும் நம்பி இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு பிம்பம் உருவாக்கணும். வைகோ வந்து மேபி திமுக திட்டத்துக்காக வந்து வைத்திருக்கலாம் தாவேக்கா. பட் வைகோ வந்து அவர் எப்படின்னா வந்து போகிற இடத்த இல்லாமல் ஆக்கிடுவார், லெக் தாதா மாதிரி. அதனால் கொஞ்சம் தாவேக்கா வந்து அரசாங்கம் வந்து இதை கொஞ்சம் சிந்திச்சு இவங்க கொஞ்சம் நாளைக்கு இருந்தாங்கன்னா கொஞ்சம் விஷயங்கள் நல்லாயிருக்கும். நம்ம இந்த விஓஓ லெவலில், ஆர்ஐ லெவலில், தாசில்தார் லெவலில், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் லோக்கல் லெவலில் எல்லாம் வந்து இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும். அது ஒழிச்சிட்டாலே மக்கள் வில் பி வெரி ஹாப்பி. ஸோ நல்லது நடக்கும் நான் நம்புவோம். தவறுன்னும் போது தவறுன்னு சொல்லலாம், நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற இடத்துல மேம்போக்காக மேலோட்டமாக இன்ஸ்பெக்ஷன் இல்லாமல் கீழே வரைக்கும் ரூட்டுக்கு போய் பண்ணணும். இப்போ அது போல் வந்து பணியில் நடக்கலைன்றது தான் எனக்கு வருத்தம். பட் இப்போ ஆஸ் யூஷுவல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம மாரிமுத்துக்கு வந்துடுச்சு. அடிஷ்னல் கமிஷனர் சென்னைக்கு வந்துடுவார். நைட்டு நான் வீடியோ போட்டவுடனே அது வந்துடுச்சு. பட் பார்க்கலாம், அது வந்து எவ்வளோ நாள் அந்த பதவியில் இருக்கார். அவர் சம்பாதிச்ச காசை வந்து அரசாங்க கஜானாவில் சேர்க்குற வரைக்கும் நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது. அதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் முன்னெடுத்து பண்ணுவோம். அவருக்கு சப்போர்ட் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு வந்து இன்றைக்கும் வந்து அந்த செக்ரட்டரி மூலமாக குமரகுருபரன் மூலமாக அந்த டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஆட்சியாளர் கவனத்துக்கு இது வராது. ஏன்னா அந்தளவுக்கு இவங்க நெட்வொர்க்டாக இல்லை. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. சத்தியம் ஜெயிக்கும் நான் நம்புகிறேன். இது ஒரு சைடு. மூணாவது விஷயம், நான் வந்து சில நாட்களாகவே நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது என்னென்னா வந்து நம்ம எல்லோருக்குமே வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும், நிம்மதியாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், செல்வ செழிப்புடன் இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், உறவினர்களுடன், உற்றார் உறவினர்களுடன், குடும்பத்தினருடனும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நல்லுறவு நீடிக்கணும். எல்லா தருணங்களும் மகிழ்ச்சியான தருணங்களாக இருக்கணும். வருத்தம் என்பதே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வசந்தம் மட்டும்தான் வாழ்க்கையில் இருக்கணும் எப்போதுமே. இதுபோல் எல்லோருக்குமே ஒரு எண்ணங்கள் உண்டு. பையனுக்கு கல்யாணம் ஆகணும், பொண்ணு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆச்சுன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கணும், கல்யாணமே ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், அப்புறம் நிறைய கடன் இருக்கும், இந்த கடன்லாம் அடையணும். இதெல்லாம் வந்து எல்லோருடைய ஆசை வந்து இதெல்லாம் இப்படி தான் இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே ஆசை இல்லாத மனிதன் யாரும் உண்டானா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன், நான் கடந்து வரல இது வரைக்கும். அதுபோல் ஒரு நிலையை ஒரு மனிதன் வந்து சராசரியாக வாழும் காலத்திலே வந்து எட்ட முடியுமா, நினைக்கிற விஷயத்தெல்லாம் வந்து அடைய முடியுமா அப்படின்னா பதில் முடியும்ன்றதான் என்னுடைய பதில். அதுக்கு வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு வழிமுறை இருக்கின்றது. அந்த மந்திரம், ஃபார்முலா, வழிமுறை எல்லாமே ஒரே விஷயந்தான். இப்போது நாம் செய்ய வேண்டியது ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு ஒரு பேனா எடுத்துக்கிட்டு நமக்கு பிடிக்காதவங்க யாருன்னு நம்ம பார்க்கணும். ஒன்று, நமக்கு துரோகம் செய்தவங்க யாருன்னு பார்க்கணும். நம்பர் 3, நம்மை முதுகில் குத்தியவர்கள் யாருன்னு நம்ம பார்க்கணும். நம்பர் 4, நம்ப வைத்து கழுத்தறுத்தவர்கள் யாருன்னு பார்க்கணும். நம்பர் 5, நல்லா
நம்மளை உபயோகப்படுத்திட்டு தூக்கி போட்டிருப்பாங்க. இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு அந்த கொட்டையை மாம்பழத்தை நல்லா சப்பி சாப்பிட்டு அந்த கொட்டையை தூக்கி போடுறது மாதிரி நம்மளை தூக்கி போட்டிருப்பாங்க. அதுபோல் யாருன்னு பார்க்கணும். நம்முடைய இந்த நிலைமைக்கு காரணம், நாங்கள் இது மாதிரி சங்கடமான நிலைமைக்கு யார் காரணம்னு நம்ம பார்க்கணும். இதுபோல் எண்ணற்ற கேள்விகள், நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் யாருன்னு வந்து ஒரு கேள்வி கேட்டு அதெல்லாம் எழுதிக்குங்க. நீங்கள் வந்து ஒரு மாத சம்பளக்காரராக இருப்பீங்க. அந்த சம்பளக்காரராக இருந்தாலும் அந்த உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குன்றது தெரிஞ்சாலும் உங்கள் வேலை போகிறதுக்கு ஒருத்தர் காரணமாக இருப்பார். மறக்கவே முடியாது, அவரை மறுக்க முடியாது. அவரை வந்து எங்கேயாவது ஒரு நேரம் கிடச்சுன்னா அடிக்கணும் உதைக்கணும்னு இருக்கும். தப்பே பண்ணாத இடத்துல தப்பு பண்ணால் நம்மளை வந்து காலி பண்ணி வச்சுருப்பாங்க. தப்பு பண்ணுவோம், அதை வந்து நினச்சா காப்பாற்றலாம், ஒரு மன்னிப்பு கொடுத்து நம்ம திருத்த வைக்கலாம். ஆனால் நம்மளை வந்து பனிஷ்மெண்ட் வாங்க வைப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து தப்பு பண்ணிவிட்டு நமக்கு மட்டும் தண்டனை வாங்கி கொடுப்பாங்க, மற்றவங்கெல்லாம் தப்பிச்சுப்பாங்க. இது போல் நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. நம்ம இதில் வந்து ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துப்போம், ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துப்போம். உதாரணத்துக்கு நான் வந்து இதில் சொல்லாத விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் வந்து நல்லா மேலே வருவதற்கு ஒருத்தர் காரணமாக இருந்திருப்பார். சந்தர்ப்ப சூழ்நிலை அவரோட உங்களுக்கு டேர்ம் சரியில்லாமல் போயிருக்கும். மேபி அவங்கள அடிமையாக நடத்த நினச்சிருக்கலாம். உங்கள் மேலே தவறு கிடையாது, அவங்க சைடில் ஏதோ ஒரு தவறால் அவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்க கூட நீங்கள் வந்து கனெக்ட் இல்லாமல் போயிருக்கலாம், தொடர்பு இல்லாமல் போயிருக்கலாம். ஸோ அது போல் இடத்துல அந்த நபர், உதாரணத்துக்கு சுப்பிரமணியன் ஒரு பேர் வச்சுங்க, எனக்கு காமனான நேம். சுப்பிரமணியன் உங்கள் வாழ்க்கையோட ஏற்றத்துக்கு காரணம். அந்த சுப்பிரமணியன் வந்து ஒரு பெரிய பணக்காரர், அவரும் பெரிய பணக்காரர் இல்லை, அவர் இப்போ கஷ்டப்படுறார், ஏதோ ஒரு 2 சினாரியோ இருந்துட்டு போட்டோம். நாம் அவரால் தான் மேலே வந்திருக்கோம். அவர் தான் நமக்கு உழைச்சார், அவர் தான் வந்து நம்மளை அடுத்த கட்டம் கொண்டு போனார், அவர் தான் நமக்கு இந்த தொழில் பண்ணு வழி காமிச்சார், அவர் தான் ஒரு 4 கான்டாக்ட் கொடுத்து இவங்கெல்லாம் வச்சு நீ வந்து போச்சு போ அப்படின்னு சொன்னது. இது போல் ஒரு சினாரியோ இருக்குது. நடுவில் ஏதோ ஒரு யாராலேயோ 2 பேரும் பிரிஞ்சுடுறீங்க. நாம் ஒரு இடத்துல அவருக்கு சக போட்டியாளராகவே மாறிடுறோம். ஒரு சில இடங்களில் அவருக்கு எதிராகவே பேச வேண்டிய சூழ்நிலை, ஒரு சில இடங்களில் அவரையும் நம்ம வந்து டிஃபீட் பண்ண தோற்கடிக்க வேண்டிய சூழ்நிலை. இது போல் ஒரு சிச்சுவேஷன் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன போய் பேசினாலும் அவர் மனசு மாற மாட்டார். நான் ஒன்று மேலே சோத்துக்கவே இல்லாமல் வந்தியாடா, நான் தானே உனக்கு சோறு போட்டேன், என்கிட்டே பணத்தை வாங்கி என்கிட்டே தொழிலை கற்றுக்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணிய அப்படின்னு அந்த வலி இருக்கும். நான் தானே உன்னை தூக்கி விட்டேன், அவங்கள நான் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணேன், ஆனால் என்னை வந்து அவங்கள்ட்ட பிரிச்சுட்டியே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அவரை நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி என்னை வந்து அரசியலுக்கு வான்னு சொன்னபோது கூட, நான் வந்தால் முதல்ல உங்களை தான் காலி பண்ணுவேன் அப்படின்னு நான் சொன்னேன், தைரியமாக சொன்னேன். ஒரு பெண் அரசியல்வாதிகிட்ட. அது அரசியலுக்கு வந்து அதான் வந்து இலக்கணம், பாலப்படம். பட்டு லார்ஜர் சென்ஸ் வந்து இது வந்து அதுவே தவறு என்றாலும் இன்னும் எல்லா இடத்துலையுமே வந்து அது தவறுன்னு பார்க்கப்படும்போது, இது போல் சூழ்நிலையில் இந்த சுப்பிரமணியன் நம்மளால் பாதிக்கப்பட்டார். சொக்கலிங்கத்தால் சுப்பிரமணியன் பாதிக்கப்பட்டிருக்கார். சொக்கலிங்கம் சுப்பிரமணியனுக்கு துரோகம் பண்ணியிருக்கார். சொக்கலிங்கம் சுப்பிரமணியனுக்கு நயவஞ்சகத்தனமாக நடந்திருக்கார். சொக்கலிங்கம் வந்து சுப்பிரமணியனை ஏணியாக உபயோகித்துட்டு அப்புறம் ஏணி ஏட்டு வச்சிருக்கார். சுப்பிரமணியன் அன்றைக்கி நல்லா இருந்தார், இன்றைக்கி நல்லா இருக்கலாம், நல்லா இல்லை, ரொம்ப அதல பாதத்தில் இருக்கலாம். அதுபோல் சூழ்நிலையில் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டோ அவர்கிட்ட போய் நீங்கள் சமாதானம் பேசலாம், சரி பண்ண முடியாத சூழ்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். காலையில் எழுந்த பிறகு அவன் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், அவர் வயசில் பெரியவராக இருந்தால் சுப்பிரமணியன் அண்ணா, வயசில் சின்னதாக சுப்பிரமணியன், ஈக்குவல் வயசு சுப்பிரமணியன் சாரு, அண்ணன் தம்பி, ஏதோ ஒரு உறவு, அவரும் அவர் குடும்பமும் நல்லா இருக்கணும். எங்கே அப்படின்னா மனசுலேருந்து சொல்லணும். இந்த மனசுலேருந்து அந்த வார்த்தை வரணும், அந்த வாசகம் வரணும். அவர் நல்லா இருக்கணும், அவர் குடும்பம் நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், அமோகமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும்,
நீங்கள் எப்படிலாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தைகள்லாம் போட்டு அவங்க அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு வந்து மனசார ப்ரே பண்ணுங்கள். இந்த பண ஈர்ப்பு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பிளஸ்ஸிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பித்தாலே பணத்தை நீங்கள் ஈர்க்க ஆரம்பிச்சிடுங்க. நான் வந்து எனக்கு இந்த பழக்கம் கிடையாது. நான் நிறைய இடங்களில் நிறைய தருணங்களில் அகெயின்ஸ்ட் ரூல் நான் வேலை பார்த்துருக்கேன். அப்போ அந்த இடத்துல சிக்கல் வரும்போது நான் வந்து இந்த ரூலை மாற்றி, இது எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல என்ன அறியாமலே என்கிட்ட வந்த பழக்கம். பின்னாடி நிறைய புத்தகங்கள் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நான் என்ன முயற்சி கொண்டு நமக்கு தெரியாமலே சில விஷயங்கள் நமக்கு கைவரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தாங்க. இன்ஃபேக்ட் வாசுதேவ ராவ்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாடிக்கையாளர் அண்ணா நகர் பக்கத்தில், அவர் ஒரு முறை எனக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார். உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள மனசுக்கு கொண்டு வந்து அவங்கள மன்னிச்சிட்டேன், அவங்க நல்லா இருக்கணுன்ட்டு, இந்த பாட்டம் ஆஃப் த ஹார்ட்னு சொல்லுவாங்களே அந்த நிலையிலேருந்து அவங்கள வாழ்த்துங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு ப்ரே பண்ணுங்கள், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைச்சது அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கட்டும்னு நீங்கள் ப்ரே பண்ணுங்கள், எனக்கு போக அவங்களுக்கு நினைக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னார். அது என்னால் ஜீர்ணிக்க முடியல. அது எப்படா ஒருத்தன் வந்து இது மாதிரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நேரத்துக்கு அப்புறம் நான் அந்த பிளஸ்ஸிங்கும் இதுவும் ஒன்றோட ஒன்று ஒத்து போனால நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். பெரிய மாற்றம் வந்தது. கண் கூட நான் ஃபிசிக்கலாக பார்க்குறேன். அது பெரிய ஃபினான்ஷியல் க்ரோத். நம்பர் 2, உறவுகளில் தவறான ஆட்கள் விலைக்கு போகிறாங்க, நல்ல ஆட்கள் நம்ம கூட பயணப்படுறாங்க. தவறான ஆட்களை பற்றி நான் பேசுறதில்லை, அதுக்கான நேரம் இல்லை, அதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. நல்ல ஆட்களை பற்றி பேசுவதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய சூழ்நிலைகள் அமைகின்றது. அப்போ அந்த பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் வாழ்த்தும் போது தான். வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவார்ல வேதாத்திரியம் கொண்டு வந்த தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள், வாழ்க வளமுடன் இந்த வாழ்த்துறார் பார்த்தீங்களா, அந்த வாழ்த்து தான் மனிதனை வாழ வைக்கும். நம்ம வாழ்க வளமுடன்னா வாழ்க வளத்துடன் கொண்டு வந்துட்டோம். அந்த வளமுடனில் தமிழ் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய முறை தவறு கிடையாது. அவருக்கு ஈக்குவலான ஒரு குரு வந்து தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியாவில் கிடையாது. அவர் சொன்ன அந்த சூட்சும விதிகளும் அந்த சூட்சும கருத்துக்களும் பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி கொண்டு வந்த விஷயங்களும் வேறு யாராலையும் இன்னொரு முறை பண்ண முடியாது. அவர் சொன்னதை வேணால் பண்ணலாம் மொழியா, அவர் சொன்னதை உருமாற்றி பண்ணலாம் மொழியா, அவருக்கு ஈக்குவலாக பண்ண முடியாது. அப்போ அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டது வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ சொல்லும்போதே அந்த கூஸ் பம்ப்ஸு முடியெல்லாம் அப்படியே நிற்கும், அப்படியே அந்த கூஸ் பம்ப், அந்த மயிர் குத்திட்டு நிற்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல் நம்ம சொல்லும்போதே நம்ம உடம்புல வந்து அந்த ரியாக்ஷன் இருக்கணும். கண்ணீர் மல்கினா கண்ணில் கண்ணீர் இருக்கணும். நம்ம அந்த வாழ்த்துன்னா, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஏதோ ஒரு பேர் வச்சு ஆனந்தும் ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டார். அவர் பண்ண துரோகம் மறக்கவே முடியாது. நான் ரொம்ப நாளாக அவர் வந்து ஒரு ஒழிச்சு கட்டணும்னு வச்சுருந்தேன். இன்கம் டேக்ஸ் எதாவது போட்டு கொடுத்து வந்து ஒரு 50 லட்சம் ஃபைன் கட்டணும்னு வச்சுருந்தேன். நான் ஒரு உதாரணத்துக்கான நேம் இது. ஆனால் ஒரு நேரத்துக்கு அப்புறம் ஏன்டா தெரியும், அவனுக்கும் பொண்டாட்டி இருக்குது, அவனுக்கும் பிள்ளைங்க இருக்குது, அவனுக்கும் உறவுகள் இருக்குது, அவன் யாருக்காக பண்ணான், அவன் வயிற்று பழப்பு ஒரு அவ்வளோதானே, இந்த தின்றதுக்காக தானே, அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நம்ம ஏதாவது நெகட்டிவாக சொல்லி அந்த குடும்பம் பாதிச்சிச்சுன்னா அது தப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயந்தான். இப்போ இதே நீங்கள் மாரிமுத்து கேஸ், நீ ஏன் அவரை திட்டுறியா, இது கூட ஒருத்தர் சொன்னார், நீ திட்டுறியா மிரட்டுறியான்ட்டு. அவர் என்னை வந்து மிரட்டுறதுக்கு வந்து இந்த எஸ்டிவி மூலமாக ஆள்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காருன்னு எங்களோட நண்பர் தகவல் சொன்னார். அவரோட உறவினர் தான் அந்த டிவி, அவங்க தான் அந்த அரிசி சப்ளை பண்ணுறது, எல்லா இடத்துலையும் இந்த அன்னதான் இந்த பிரசாத ஸ்டால்லாம் வச்சுருக்கிறதுன்னு சொல்லிட்டு. நாம் வந்து மிரட்டுற அளவுக்கோ ஆளை கூட்டு போய் அடிக்கிற அளவுக்கு நாம் ஒரு ஆளை, நாமெல்லாம் என்ன சொல்ல 10ஓட 11. அவர் நம்ம வந்து லட்சத்தில் கோடியில் ஒருவன், அவர் 1000ல் ஒருவன். அவர் பெரியாளா, நம்ம பெரியாளா. பட் அவரை திட்டுறியானா அது வந்து என்னுடைய பர்சனல் இதுக்காக நான் பண்ணலை. அது வந்து நாமெல்லாம் இன்றைக்கும் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் கடவுள். அந்த கடவுளை வந்து கலங்கப்படுத்தக்கூடிய மனிதர்களுக்கு வந்து மன்னிப்பு கிடையாது. ஸோ இதையும் நீங்கள் வந்து சேர்க்காதீங்க. அவரை நீங்கள் திட்டுறீங்க, அவரை வந்து நீங்கள் அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இன்ஃபேக்ட் அவரையும் வந்து அமைதி மார்க்கத்தை இதே போல் வாழ்த்தி நல்லது பண்ண வைக்க முடியுமானா நல்லது பண்ண வைக்க முடியும். பட் அதுக்கான நேரம் இல்லை, அதுக்கான வயசு எனக்கு இல்லை. அவங்க ஸோ அதனால் வந்து இந்த அரசு அதிகாரி லஞ்சம் வாங்குறான், அவன் தப்பு பண்ணுறான், இவன் தப்பு பண்ணால் தப்பாகவே சொல்லிட்டு போயிடும். ஆனால் உறவுகள், நீங்கள் இன்றைக்கி 3 வேளை சாப்பிட்றீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க,
நீங்கள் ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னா அந்த வாழ்க்கைக்கு காரணமானவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லும் போதும், நீங்கள் அவங்ககிட்ட பிரிஞ்சதுனால பெரிய வருத்தத்தில் அவங்களும் நீங்களும் இருக்கிற காரணம் இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லும் போதும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வசந்தம் ஏற்படும். இலையுதிர் காலமே கிடையாது, இனிமேல் எப்போதுமே வசந்த காலம்தான் என்கின்ற நிலையை நீங்கள் புரிவீர்கள். ஒரே ஒரு விஷயந்தான், நான் அது வந்து இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப அழகாக என் நண்பர்கிட்ட கூட நான் சொல்லுவேன். நான் வந்து அந்த வாசகன் பார்க்கும்போது அது எக்ஸாக்டாக சொன்னால், இதயம் இடம் மாற வேண்டும். இது நடக்கணும்னா இதயம் இடம் மாற வேண்டும். அப்போனா என்னென்னா, அன்பாக மாறணும், அன்பான இடத்துக்கு போகணும், அது அன்புன்ற ஒரு மீடியம் வழியாக போகணும். அப்போ இதயம் இடம் மாறினா உங்கள் வாழ்க்கையில் பணம் வரும். இப்போ நான் சொல்லும்போது ஃபுல் கூஸ் பம்ஸோடு நான் பேசுகிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறேன் இந்த விஷயம். ஏதோ வந்து ஒரு வீடியோ போடணும், ஒரு 5000 பேர் 10,000 பேர் பார்க்கணுக்கானலாம் சொல்கிறேன், ஆத்மாத்மாக உள்ளார்ந்து அனுபவித்து நான் சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து யாரையும் வந்து உங்களுக்கான ஆட்களுடன் சண்டைப்படாதீங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு சண்டையும் உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும். இப்போ நீங்கள் வந்து ஆணாக இருக்கீங்க அப்படின்னா அது கிட்னியை பாதிக்கும், லிவரை பாதிக்கும். பெண்கள் அப்படின்னா அது முதுகு தண்டையும், நம்பர் 2 வந்து யூட்ரஸையும் பாதிக்கும். அது அப்படியே வந்து புற்றுநோயாக மாறலாம். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. சண்டை போடாதீங்க, அன்பாக இருங்கள். அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய முடியும். அதே போல் வாழ்த்த ஆரம்பிங்கள். எந்த அளவுக்கு எல்லோரையும் வாழ்த்தி ஒரு வாழ்க்கையை முன்னெடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருப்பீங்க, அமோகமாக இருப்பீங்க. இது நான் உணர்ந்த விஷயம். நீங்களும் உணர்ந்தால் இந்த உலகம் சிறப்பாக இருக்கும். இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம்.